நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமலிங்க அடிகள் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி ராமலிங்க அடிகள் 1823 பிறந்து 1874 இறந்திருப்பாங்க. 1823 சிதம்பரம் அருகே மருதூரில் பிறந்தார். எங்கே பிறக்கிறாரு? சிதம்பரம் அருகே மருதூரில் பிறக்கிறாரு. திருவருட் பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார். 1865 வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், ஓகேவா? இதோட நோக்கம் வந்து சமூகத்தில் மத நல்லிணக்கத்திற்காகவும் சாதி கடந்து ஒற்றுமையை வளர்ப்பதற்காகவும் நிறுவப்பட்டது. சமூகத்தில் வந்து மதத்தோட நல்லிணக்கத்திற்காகவும் சாதி கடந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காகவும் நிறுவப்பட்டிருக்கு. சடங்குகளையும் சாதி பிரிவுகளையும் எதிர்த்தது. சடங்கு பண்ணுறது, சாதியில் இருக்க பிரிவுகளெல்லாம் எதிர்த்திருக்கு. உலகளாவிய அன்பையும் சகோதரத்துவத்தையும் ஊக்குவித்தது. உலகளாவிய அன்பையும் சகோதரத்துவத்தையும் ஊக்குவிச்சிருக்காங்க. 1867 சத்திய தர்மசாலை, இது வந்து வடலூரில் நிறுவிருக்காரு. 1867 சத்திய தர்மசாலையை வந்து வடலூரில் நிறுவியிருக்காரு. இது இன்னுமே இருக்குது. ஏழைகளுக்கு உணவளித்தலே சிறந்த வழிபாடு என கொண்ட ஏழை மக்களுக்கு வந்து உணவளிக்கிறது தான் மிக சிறந்த வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நீங்கள் வடலூர் வந்து பார்த்தாலுமே எவ்வளோ மக்கள் அங்கே சாப்பிட்றாங்க. டெய்லியுமே மினிமம் ஒரு 500 பேராவது வந்து சாப்பிட்டு போவாங்க. அங்கே வந்து அணையாத அடுப்பு, வள்ளலார் ஏற்றி வச்ச அணையாத அடுப்பும் கூட இன்னுமே எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. 1872 சத்திய ஞான சபை, ஓகேவா? இது வந்து உண்மையான ஞான நெறியை வழங்க தொடங்கப்பட்ட மன்றம். இது சமய சார்பற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டைம் கிடைச்சா வந்து பார்த்துட்டு போங்க வடலூரில். வள்ளலாரின் போதனைகள், ஓகேவா? வள்ளலாரின் போதனைகள்: மனிதனுக்கு செய்யும் சேவையே மோட்சத்திற்கான பாதை. மனிதனுக்கு செய்கிற சேவை தான் மோட்சம் அடைகிறதுக்கான பாதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜீவகாருண்யம்: அன்பு என்பதே ஆன்மீகத்தின் முதன்மை விசை என்று கருதினார். அன்பு தான் ஒரு ஆன்மீகத்தோட முதன்மையான விசை. அன்பு என்பதே ஆன்மீகத்தின் முதன்மை விசை என கருதினார். அவர் மனிதன் மீது மட்டுமல்லாது அனைத்து உயிரினங்கள் மீதும் கருணை மற்றும் இரக்கம். மனுஷன் மேலே மட்டுமே அவர் வந்து கருணை இரக்கம் காட்டுதில்லை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் வந்து மனிதன் மட்டும் இல்லாமல் அனைத்து உயிரினங்கள் மேலேயுமே கருணை மற்றும் இரக்கம் காட்டிருக்காரு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் காடினேன் என்பது இவருடைய பிரபலமான கூற்று. பசி, வறுமை இரண்டுமே சமூகத்தின் தலையாய கொடுமைகள் என நம்பியது. வள்ளலாரின் பாடல்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு தொகுத்திருப்பாங்க. கடவுளை அருட்பெரும் ஜோதியாக ஒளி வடிவாக வணங்கினாங்க. இன்றைக்குமே வடலூரில் வந்து கடவுள் வள்ளலார் எப்படி காட்டுவாங்கன்னா ஜோதி வடிவில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பூசம் மந்த்லி காட்டுவாங்க. அந்த மாதிரி தை மாதம் 1 டைம் காட்டுவாங்க. மற்ற எந்த டைமுமே பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து இவரது பாடல்களின் மாற்று சிந்தனைகள் மூலம் மதவெறி பகுத்தறிவின்மையை எதிர்த்தார். இவரது கருத்துக்கள் சைவ சமதத்தில் உள்ள குழுவாதத்தை எதிர்த்தன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வைகுண்ட சுவாமிகள். வைகுண்ட சுவாமி அடுத்த டாபிக் யாருன்னா வைகுண்ட சுவாமிகள் பார்க்க போகிறோம். 1809 1851. 1809 தென் திருவிதாங்கூர் சமஸ்தான கோவிலில் விலை என்னும் சிற்றுவரில் பிறந்தார். திருவிதாங்கூரில் பிறந்திருக்காரு. சமூக நீதிக்காக அறப்போரில் ஈடுபட்டவர்கள் ஒருவர். இந்து மத உயர் வகுப்பினரின் எதிர்ப்பால் இவரது பெயரை முடிசூடும் பெருமாளை முத்துக்குட்டி, இவரோட இயற்பெயர் என்னன்னா முடிசூடும் பெருமாள். இதை வந்து உயர் ஜாதிகள் வந்து எதிர்த்திருக்காங்க. அதனால் அவரோட நேமை வந்து முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னை மாற்றினாங்க. அவரது சீடர்கள் அவரை என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா என்று அழைத்தமையால் அவருடைய சமய வழிபாட்டு முறை ஐயா வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவரோட சீடர்கள் எல்லாருமே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அழைத்ததுனால இவரோட வழிபாடை வந்து ஐயா வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தனது போதனைகளில் திருவிதாங்கூர் சமூகத்தில் மரபு வழிபட்ட சாதி முறையையும் ஒடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து அதிக வரி வசூல் செய்யும் அரசையும் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அரசுக்கு எதிராக பேசினார் என்பதற்காக அவர் திருவிதாங்கூர் அரசால் கைது செய்யப்பட்டு அரசுக்கு எதிராக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு கைது செஞ்சு திருவிதாங்கூர் சிறையில் வந்து அடைச்சிருக்காங்க. இவரோட போதனைகள் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு விலங்குகளை பலியிடும் பழக்கத்தை எதிர்த்தார். கடவுளுக்கு வந்து விலங்கு வந்து பலியிடுறாங்களே, ஆடு வெட்டுறது, கொழு வெட்டுறது, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எதிர்த்திருக்காரு. சாதிய முறையை எதிர்க்கும் அடையாளமாக தலைப்பாகை அணியும்
வற்புறுத்தினார். அக்காலத்தில் தலைப்பாகை அணியும் உரிமை உயர் ஜாதியினருக்கு மட்டுமே அளிக்கப்பட்டது. அந்த காலத்திலலாம் வந்து உயர் ஜாதிகள் மட்டும்தான் தலைப்பாகை அணிய முடியும். அது வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே தலைப்பாகை அணிய சொல்லி வற்புறுத்தியிருக்காரு. வழிபாட்டில் உள்ள தேவையற்ற சடங்குகளை கைவிடும்படி வேண்டினார். சமூகத்தில் நிலவிய பிறப்பினாலான சாதி வேறுபாட்டையும் மூட நம்பிக்கையும் எதிர்த்தார். மக்கள் அவர்களின் சமூக உரிமைக்காகவும் சுயமரியாதைக்காகவும் போராட ஒற்றுமைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பூடம் அப்படின்னா பீடம் வழிபாடு முறையை கைவிடும்படி, ஒரு சாமி வந்து ஒரு சிலையை வச்சு கும்பிட்றதை வந்து கைவிடணும்னு சொல்லியிருக்காரு. உருவ வழிபாட்டையும் மத சடங்குகளையும் எதிர்த்திருக்காரு. நடைமுறையில் உள்ள மத ஒழுங்கிற்கு எதிரான அவரது பிரச்சாரங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் அணுகுமுறையில் மாற்றத்தை விளைவித்தன அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சமூக நீதி. சமத்துவ சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை யார் ஏற்படுத்தினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட சுவாமி தான் ஏற்படுத்தியிருக்காங்க. முடிச்சூனும் பெருமாள். ஓகேவா. சமத்துவ சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவியிருக்காரு. அனைத்து பிரிவுகளிலும் உள்ள மக்களை ஒருங்கிணைப்பதற்காக, எல்லா பிரிவு மக்களையுமே ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக பல ஜாதிகளை சேர்ந்த மக்கள் பங்கேற்கும் சமபந்தி விருந்து எல்லாருமே உட்காந்து சமமாக சாப்பிட்ற மாதிரி ஒரு விருந்து தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து நிழல்தாங்கல் இது பார்க்கணும். நிழல்தாங்கல் சாதி கட்டுப்பாடுகள் இல்லாத உணவு கூடங்கள் அமைக்கப்பட்டன. நிழல்தாங்கல் அப்படின்றது சாதி கட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் ஒரு உணவு கூடம் அது வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. மக்களிடம் அவர் ஏற்படுத்திய சமூக விழிப்புணர்வு அவர்களை கடவுளுக்கு முன் அனைவரும் சமம், அவங்க என்ன படுத்தியிருக்காங்கன்னா கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்ற உரிமைக்காக போராட செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரெட்டைமலை சீனிவாசன் பார்க்கலாம். தேங்க்யூ.